ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இது ஒரு அடுத்த கூடைங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கூடை எப்படி போடுறதுன்றதை கண்டினியூஸாக பாருங்கள். இது ஒரு பிக் சைஸ் கூடை, சரிங்களா? இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம். இதில் வந்து 2 கலர் எடுத்துருக்குறேங்க. ஒன்று வந்து ஆஃப் அண்ட் ஆஃப்லேயும், இன்னொன்று வந்து மாம்பழ எல்லோவும் எடுத்துருக்குறேன். ரெண்டுமே சன் பிராண்டில் இருக்கிற ஒயர் தான், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஒயரும் எத்தனை அடி எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 அடி எடுத்துருக்குறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஒயரும் 9 அடி எடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸ்கேலில் 9 அடி எடுத்துருக்குறேன். இதில் மாம்பழ எல்லோவும் ஆஃப் அண்ட் ஆஃப் எடுத்துருக்குறேங்க. மாம்பழ எல்லோவில் 16 ஒயரும், இந்த ஆஃப் அண்ட் ஆஃபில் இருக்கிறது 12 ஒயர் எடுத்துருக்குறேங்க. மொத்தம் டோட்டலாக 28 ஒயர் எடுத்துருக்குறேங்க, சரிங்களா? இதை நம்ம எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கலாம். நம்ம ரன்னிங் ஒயரும் மாம்பழ மஞ்சள்லே எடுத்துருக்குறேங்க, சரிங்களா? இது பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து அடிபாகத்துக்கு போடுறது நான் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். லெஃப்டில் எவ்வளோ விடணுன்னு இங்கே பாருங்கள். ஒரு 7 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் சைடில், சரிங்களா? 7 இன்ச்சு பாருங்கள், 7 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நார்மல் பேஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? நார்மல் பேஸ் தாங்க. சைடில் வந்து 7 இன்ச்சு விட்டுருக்குறேங்க. இதை வந்து நம்ம 12 வருஷம் போட போகிறோம் அகலத்தில். அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு சைடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கீழே விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஒரு பூ அளவுக்கு ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் எடுத்துப்பேன் நான். ஏன்னா நம்ம 12 வருஷம் போடணும் இல்லைங்களா, அதனால், சரிங்களா? ஒன் சைடு வந்து அதிகமாக 1 இன்ச்சு அதிகமாக, 1 இன்ச்சு குறைவாக ஒரு பக்கம். கீழ் பாகத்தில் 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மேல் பாகத்தில் எப்படியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பூவும் அதே மாதிரி லெவலில் வரணும். பாருங்கள், அடுத்த பூ போடலாம். இதெல்லாம் நார்மல் பேஸ் தாங்க, சரிங்களா? மேலே வரும்போது டிஃப்ரெண்ட்டாக போட போகிறோம், அவ்வளோதான். இது வந்து 28க்கு 12ங்க, அந்த மாதிரி வச்சு நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், ஒன் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி 4 பூவும் நம்ம ஒரே கலரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 நாளாக பிரித்து போடுற கூட இது, அதனால் நீங்கள் ஈவனாக ரெண்டுத்தையும் மடித்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பின்னலாம். அப்போ தான் சீக்கிரமாக இது பண்ண முடியுங்க. இது வந்து பேஸில் வந்து சென்டர் பகுதியில் மாம்பழ மஞ்சள் வச்சுருக்கிறேன் நான், சரிங்களா? நம்ம அதே மாதிரி மேலே போடுறது ஃபஸ்ட் லைன் போடுறது எப்போவுமே 1 இன்ச்சு கீழவும் மேலவும் நான் போடுறதுனால எதனாலனா 12 அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ரெட்டைப்படையில் வர்ற கூடைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் வச்சு நான் போடுவேங்க. அதே மாதிரி நீங்களும் பின்னுங்க, நமக்கு மேலே ஈவனாக கரெக்டாக வரும், முன்ன பின்ன ஆகாமல் ஒயர்ஸ் வேஸ்ட் ஆகாமல் வரும், அதுக்காக, சரிங்களா? 4 ஒயரு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நார்மல் பேஸ் போட்டு, சரிங்களா? ஒவ்வொரு ஒயரும் ஃபஸ்ட் லைனில் செக் பண்ணிட்டு தான் இருக்கணுங்க.
இல்லைன்னா ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வந்துடும் ஒயர்ஸு. அதனால் எப்போவுமே செக் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நம்ம இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஒயர், ஒரு ஒயர் எடுத்துக்கலாங்க. அதை ரெண்டுத்தையும் நம்ம ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பாருங்கள், அடுத்து நம்ம ஒன்று போடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பின்னல் வந்து ரைட் சைடில் ஒயிட் வர்ற மாதிரியும் லெஃப்ட் சைடில் பிளாக் வர்ற மாதிரியும் போட்டிருக்கிறேன் நான். சரிங்களா? இது ஒரு மாதிரி கூட அழகாக டிஃப்ரெண்ட்டாக வருங்க. அதுக்காக நான் பின்னுறேன். இது நியூவாக இருக்கும். இதுவும் மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அழகாக போடலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு இது கூட போடுறேங்க. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து ரைட் சைடு வச்சுருக்குறோம். இப்போ வந்து லெஃப்டில் வச்சுக்கோங்க. லெஃப்டில் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி இதுலேயும் 4 பிளாக் 4, மாம்பழ மஞ்சள் 4, இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்த லைன் நம்ம போடுறத எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த 28யும் ஜாயின் பண்ணிட்டோங்க. 4 போட்டிருக்கிறேன் பாருங்கள். 28 நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து 2 சைடும் ஒரு பக்கம் விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவு வச்சு அளவு கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன் சைடு வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு பூ அளவுக்கு விட்டுருப்பேன் இல்லைங்களா. இப்போ அந்த சைடு போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? அந்த சைடு என்ன பண்ணலாம், இதே மாதிரி நார்மல் பூவை நம்ம மாம்பழ மஞ்சள்லே போட்டுக்கலாங்க. ரெண்டாவது வரிசையும் நம்ம மாம்பழ மஞ்சள்லே போடலாம். இதுவும் நார்மல் பூவாகவே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் லைன் எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குங்க. கொஞ்சம் டைட் பண்ணி நீங்கள் பிடிச்சி போட்டுக்கணும். இப்போ இப்படி லூஸ் ஆகுது அப்படின்னா ஒன் சைடு இழுக்காதீங்க, 2 பக்கமும் பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கிறது வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இழுத்து போட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன் நம்ம கண்டினியூஸாக போடலாம். சரிங்களா? இது எல்லாமே சன் பிராண்டில் இருக்கிற ஒயர் தாங்க. டீலக்ஸ் ஒயரு. ஒன்று ஆஃப் அண்ட் ஆஃபு, ஒன்று வந்து டீலக்ஸ் ஒயர். சரிங்களா? ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதிலெல்லாம் கலர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அந்த ஒயர்ஸும் இருக்குது. சேல்ஸுக்கு தேவைன்றவங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ரேட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? நான் எல்லாேருக்கும் ஒயர்ஸு பேக்ஸு எல்லாமே போட்டு கொடுத்துன்னு இருக்கிறேன். மணிங்கெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள், இந்த நம்ம அந்த ஆஃப் அண்ட் ஆஃப் வச்சோம் பார்த்திங்களா, அது வந்து எந்த மாதிரி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். ஒன் சைடு வந்து ஒயிட்டு, இந்த சைடும் ஒயிட்டு, இந்த சைடும் ஒயிட்டு, இந்த இப்படி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது ஒரு மாதிரி மேலே வரும், அழகாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மேலே இந்த கூட நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ இது மாதிரி இப்போது 2வது வரிசை ஆச்சுங்களா. இப்போ கீழே ஒரு வரிசை மேலே ஒரு வரிசை போட்டு மாம்பழ மஞ்சளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 5வது வரிசை வந்து நம்ம இந்த பிளாக்கில் ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளாக்கில் மேலே 4 வரிசை கீழே 4 வரிசை போட்டு டோட்டலாக 12 வரிசை போட்டு நம்ம அடிபாகம் போட்டுட்டு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், பேஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் அழகாக வந்திருக்குது பாருங்கள். மாம்பழ மஞ்சளில் 4, இந்த பிளாக்கில் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, டோட்டலாக 12 வரிசை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சென்டரில் நான் குச்சி சுருவி இருக்கிறாங்க அடிபாகத்துக்கு. இங்கே பாருங்கள், 1 விட்டு 1 குச்சி சுருவி இருக்கிறேன். சரிங்களா? இது 12 வருஷம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது மேலே வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போது நம்ம இந்த மாம்பழ மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதில் அதே கலரில் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அதே கலரில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கார்னர் நம்ம ஃபஸ்ட்டில் போடுறோம் இல்லைங்களா, அந்த கார்னரில் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒயர் எவ்வளோ இருக்குதோ, இந்த பிளாக்கில் சைடில் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு விட்டு, இங்கே பாருங்கள், அந்த அளவே விட்டுட்டு நம்ம இந்த இதுக்கு லைனுக்கு ஃபஸ்ட் லைனு போட போகிறோங்க. அடிபாகம் போட்டுட்டு மேலே வந்து நம்ம போடுறது அடுத்த ஸ்டெப்ஸு சொல்கிறேங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 4 பூ. சரிங்களா? 4 வந்து மாம்பழ மஞ்சளும் இப்படி 4 நாளாக நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாங்க.
இதை கட் பண்ணி போட்டுட்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் க்ராஸில் போடுறதுங்க மேல் பாகத்தில். இது நல்லா வரும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணலாம், இப்போ இது ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 4 ஃபஸ்ட் லைன் பாருங்கள், ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம், 4 பூ போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த 4 பூ போட்டு முடித்ததும் இந்த ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அந்த கார்னரில் அந்த அளவே விட்டு கட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்தது நம்ம வந்து போடுறது எதுன்னா பிளாக். சரிங்களா, பிளாக்கில் வந்து பிளாக் பாருங்கள், இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த விட்டங்க இல்லைங்களா, இந்த அளவே வச்சு இப்போ அதை வச்சு அப்படியே வச்சுட்டு அந்த கடைசி வரைக்கும் அதே அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கலாங்க. நார்மல் நாட்னால் இங்கே பாருங்கள், பிளாக்கில் இருக்கிறதுக்கு பிளாக் ஒயர். சரிங்களா, அந்த எல்லோவுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு நேரில் எல்லோ, அந்த மாதிரி விட்டு விட்டு 4 நாளாக போட்டு போட்டு இந்த கடைசியில் அந்த கடைசியிலையும் கொஞ்சம் ஒயர் அந்த அளவுக்கு விட்டு விட்டு கட் பண்ணிடணுங்க. இதே மாதிரி நம்ம போட்டுட்டு நாலு வரிசை 4 பூ போட்டோமா, இப்போ என்ன பண்ணுங்க, இதை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஒரே ஈவனாக வச்சு இங்கே பாருங்கள், ரன்னிங் ஒயரில் இருக்கிறத நம்ம அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதே மாதிரி 4 அதுக்கு நேரில் இருக்கிற கலர்ஸ்லேயே 4 நாளாக போட்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயர் ஜாயின் ஆகுது பார்த்திங்களா, இந்த 2 ஒயர் இந்த பிளாக்குக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஒயர் விட்டு இருக்கும் பார்த்திங்களா, இந்த சைடில் அதை என்ன பண்ணுங்க, ஒரு பூ போட்டுக்கோங்க. நார்மல் பூ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு நார்மல் க்ராஸில் போட்டுக்கோங்க. சரிங்களா, இதையும் அதையும் க்ராஸ் ஆகிற இடத்துல ஒரு நார்மல் பூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா மிக்சட் நட்டாக வரும். சரிங்களா, இதே மாதிரி எல்லாத்துக்கும் நேரில் இதுக்கு எல்லோ, இதுக்கு பிளாக்கு, இதுக்கு இதே மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃபில் போட்ட மாதிரி அதுக்கு நேரில் போட்டுட்டு இது ஒவ்வொன்று போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த 4 நாளாக போட்டு நம்ம பிரித்து போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பூ போடணும்னு சொன்னோம் பார்த்திங்களா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இது 4 பிரிச்சிட்டோம். இது 4த்துலேயும் இந்த பக்கம் கார்னரில் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போது இந்த ஒயரும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நார்மல் பூ போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற இடத்துல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு நார்மல் நாட். சரிங்களா, இப்போ இது போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள், இந்த இடத்துலையும் போட்டுட்டோம். இப்போ இந்த 2 பூ, இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயர், இதில் ஒரு க்ராஸ் நாட் போட்டுக்கலாம். இது அப்போ தான் மேலே வந்து ஒரு பேட்டர்ன் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்படி க்ராஸ் நாட் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸ் நாட் போட்டுக்கலாம். சரிங்களா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். 2 ஒரு 4 ஒயரில் 2 பூ வர்றவங்க 2 ஜாயின் க்ராஸ் பண்ணி போட்டோம்னா இதுக்கெல்லாம் சுத்து ஒயர் கிடையாது. இப்போ இது மாதிரி போட்டுட்டோம் இல்லைங்களா, எல்லா ஒயரும் அதே மாதிரி போட்டுன்னு வந்துடணும். போட்டுட்டு எல்லா ஒயர்லேயும் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 2 கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வர்றதையும் ஜாயின் பண்ணிடணும். ரெட்டையாக நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா, க்ராஸாக பண்ணிட்டோம்னா அது ஒரு நாட் வந்துடுது. அதுக்கு மேலே நம்ம எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி முடிச்சிட்டோமா, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாருங்கள், இந்த 2 நாட் வருது இல்லைங்களா, இந்த 2 நாட்டுக்கும் சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா, சென்டரில் ஒரு நாட் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறதுல இந்த 2 க்ராஸ் பண்ணி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். க்ராஸாக வருங்க. இனிமேல் சுத்து ஒயரெல்லாம் கிடையாது, இது அப்படியே போடுறது. இந்த மாதிரி நம்ம க்ராஸ் வர்ற இடத்துலலாம் முன்முனா இந்த மாதிரி வரணுங்க.
இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுக்குன்னா, பிஸ்கெட் நட் பெரிய பிஸ்கெட் போடுறதுக்காக நம்ம இந்த பேக்கை ரெடி பண்ணுறோம். சரிங்களா? இது மல்டி கலர் வர இடத்துல நம்ம இந்த இடத்துல போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 போட்டோம் இல்லைங்களா? இது 2த்தையும் சேர்த்து ஒரு கிராஸில் ஒரு நாட் போட்டுக்கலாம். 3 நாட் வருங்க. 4 ஒயரில் இந்த பக்கம் ஒரு பூ, இந்த பக்கம் ஒரு பூ, சென்டரில் ஒரு பாகம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இதுலேயும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நம்ம அடுத்தது போடுறோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது 2 போட்டு போட்டுருக்குறோம். இந்த மாதிரி 2 போட்டு 1 போட்டிருக்குறோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத மல்டி கலரில் வரும். இந்த மிக்சட் நாட்டு இந்த இது பிளாக்கும் இந்த மாம்பழ எல்லோவும் சேர்ந்த மாதிரி வர்ற இடத்துல நம்ம அப்படியே போட்டு விட்டுடணும். சரிங்களா? இது எதுக்காகனா, நம்ம 2 இடத்துலையும் க்ராஸ் ஆகிற இடத்துல பிளாக் வர்ற இடத்துல பெரிய பிஸ்கெட் போட போகிறோங்க. சரிங்களா? இது மிக்சட் நாட்டு வர்ற இடத்துல, மிக்சட் நாட்டு வர்ற இடத்துல ஃபுல்லாக எல்லாமே நார்மல் பூ தான். 2ம் ஒரே க்ராஸில் ஒரே கலரில் வர்ற இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து பிஸ்கெட் போட போகிறோம். அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறோங்க. இது நல்லா இருக்குது இந்த பேக்கு, அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டோமா? இப்போ இது மாதிரி போட்டு முடித்த உடனே இது என்ன பண்ணுது பாருங்கள், இந்த இடத்துல க்ராஸ் ஆகும். சரிங்களா? இருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3த்தையும் சேர்த்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். இது ஃபஸ்ட்டில் போட்டோம், இது செகண்ட் போட்டோம். இந்த இடத்துல சென்டரில் வர்றது 2 க்ராஸ் ஆகிற இடத்துல மல்டி கலரில் வர்ற இடத்துல நம்ம நார்மல் பூ போட்டோம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 க்ராஸும் ஒரே கலரில் வருதுங்களா? இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரே கலர் வருதுங்களா? இந்த இடத்துல நாம் வந்து பிஸ்கெட் நட் போட போகிறோங்க. பெரிய பிஸ்கெட் போட போகிறோம். இங்கே பாருங்கள், 1 2 3 ஒயரையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒயர் எடுத்து இது மேலே விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இந்த 3 ஒயரும் அப்படியே இருக்கணுங்க. ஒவ்வொரு ஒயருக்கு இடையிலையும் ஒவ்வொரு ஒயரு நம்ம இந்த மாதிரி எடுத்து கீழே வர்ற ஒயரை எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த 3 நாட்லேயும் இந்த கடைசி பக்கத்தில் வருது பார்த்திங்கன்னா, அந்த ஒயரை எடுத்து அது உள்ளே விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற ஒயர்ஸை இந்த மாதிரி வளைச்சி இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஒயர் எடுத்து இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள், 3 இருக்குது பார்த்திங்களா? அப்போது இது சந்தில் இந்த மாதிரி இடையில விட்டுக்கணும். சரிங்களா? விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வருது பார்த்திங்களா, இந்த ஒயர் எடுத்து இந்த பிஸ்கெட் நாட் நம்ம போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்களா வளைய மாதிரி, அதில் விட்டு எடுத்துக்கணும். 2வது முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது திரும்ப ஒரு ஒயர் வருங்க, 3 ஒயர் வருங்க. அதனால் 3 ஒயருக்கும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு இது போட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து க்ராஸ் இந்த இடத்துல வந்து நம்ம போடுற இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், இந்த மேல் பாகம் வருது இல்லைங்களா, அதை இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை இப்படி தள்ளி கீழே இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 3 பாகத்தில் இருக்கிற ஒயரத்தையும் கீழே இருக்கிறத நம்ம இந்த மாதிரி இழுத்துக்கணும். சரிங்களா? இழுத்துட்டு ஒரு ஒயர் விட்டுட்டுக்கிறேனே, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இதுக்குள்ளார விட்டு நம்ம இழுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி டைட் பண்ணுற இடத்துல நம்ம இந்த மாதிரி இப்படி டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்க, இதை கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கணும். 3 ஒயரையும் கீழே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பெரிய பிஸ்கெட் நாட்டு வரும். சரிங்களா? பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பூ மாதிரி வந்துட்டு மேலே ஜிக்ஸாக் மாதிரி வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வருது. அதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோவையும் போடணுங்க. இந்த எல்லோவையும் இதே மாதிரி தான் போடணும். சரிங்களா? பாருங்கள், 3 ஒயரையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இங்கே சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து இதில் விட்டுக்கணும். விட்டுட்டு இங்கே பாருங்கள், 1 2 3. சரிங்களா? 3 ஒயரை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு
அதுக்குள்ளார இந்த சைடில் வர்ற ஒயரை எடுத்து ஒவ்வொரு ஒயருக்கும் இடையில வர்றதில் விட்டுட்டு மேலே இருக்கிறதுல அந்த ஹோல்ஸில் நம்ம விட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த 3 ஒயரையும் இப்படி மடிச்சுக்கின்னு அதுக்கப்புறமா இந்த ஒயரை நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்ப அதே மாதிரி இந்த மேலே ஒயரை மொல்லமாக ஒன்றும் அவசரம் இல்லாத செய்யுங்க. இது பெரிய பிஸ்கெட்டுன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு கூட பார்த்து பத்திரமா செஞ்ச மட்டும்தான் கரெக்டாக வருங்க. அவ்வளோதான். நம்ம இந்த ஒயர் நான் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போது 3 ஒயரை விட்டாச்சு. சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளே விடணும். கரெக்டாக 3 ஒயரும் எடுத்து கரெக்டாக விட்டோம்னா மட்டும்தாங்க. ஒரு ஒயர் விட்டுட்டோம்னா கூட கஷ்டம் ஆகிடும். இப்போ நான் இங்கே டைட் பண்ணுறது எப்படின்னா இங்கே பாருங்கள். சரிங்களா? இப்படி மேல் பாகத்தில் இருக்கிற ஒயரை இழுத்துக்கினா மட்டும் போதும், இந்த இடத்துல டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்படி கீழே அப்படி இழுத்து இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஒயரும் மெல்லமாக இழுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இங்கே ஒன்று பாகத்தில் பெருசாகவும் சின்னதாகவும் வைக்காமல் மெல்லமாக இழுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ நல்லா ஒரு பிஸ்கெட் நாட் வந்துருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கெட் நாட்டு வர்றது ஒரே ஒரு இதுவாக வர்ற இடத்துல, ஒரு கலராக வர்ற இடத்துல பிஸ்கெட் போட்டு, மிக்சடாக வர்ற இடத்துல நார்மல் பூ போட்டு இந்த பேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு 2 இடத்துலையும் க்ராஸ் ஆகி ஒரே கலரில் வர இடத்துல பிஸ்கெட் போட்டுக்கோங்க. மல்டி கலர் இடத்துல நார்மல் பூ போட்டிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி முழுசாக நம்ம இந்த கூடை முழுசாக போட்டுட்டு சொருகிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி இதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அது மேலே முடித்த உடனே இந்த லெவலுக்கு வருங்க. இந்த கூடை உள்ளே ஃபினிஷ் பண்ணுறது நல்லா ஒரு பூ உள்ளே விட்டு நம்ம சொருவிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பட்டன் வந்து 5 வரும். சரிங்களா? 5 வந்த பிறகு மேலே ஒரு சின்ன கட்டை வந்து அதுக்கு மேலே வருது பாருங்கள். சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம ஹைட் வருங்க. கூட ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பிஸ்கெட் நட், பெரிய பிஸ்கெட் நட் போட்டிருக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆஃப் அண்ட் ஆஃபில் ஒயர்லேயும் நார்மல் ஒயர்லேயும் போட்டிருக்கிறேன், டீலக்ஸ் ஒயரில். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு ஹேண்டில் வந்து அடுத்த வீடியோவில் வருங்க. தேங்க்யூ.